லேர்ன் எனிதிங். ஹாய் எவ்ரிபடி. நாம் சக்ஸஸ் ஆகணும்னு நினைப்போம். ஆனால் அதுக்கான ஆக்ஷன் எடுத்தோமா அப்படின்னா நம்மக்கிட்ட அதுக்கான ஆன்சர் ஒரு ஸ்மைல் தான். நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் போய் நீங்கள் எப்போவாச்சும் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். நான் கண்டிப்பாக நினச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஏன் ஆகணும்னு கேட்டிங்கன்னா, இல்லைப்பா நான் சின்ன வயசில் சில மோசமான பழக்கத்தில் இருந்தேன் கொடுங்க, அதனால் என்னால் என்னோடய லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது தெரியுமா? அது என்ன? ஹேபிட் தான். நீங்கள் நினச்சிருப்பீங்க, எப்படிடா இவங்களால மட்டும் இப்படிப்பட்ட ஒரு இடத்த அடைய முடிஞ்சுது, இவங்க இந்த இடத்துக்கு போனதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அதை சர்ச் பண்ணி பார்த்தா இவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு காமனான 7 ஹேபிட் இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணனால தான் இன்றைக்கி இவங்க ஹை லெவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இதை நம்ம லைஃப்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணால் நாமளும் ஒரு ஹை லெவல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹேபிட், பி ப்ரோஆக்டிவ். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ரியாக்டிவ் பீப்புள், ரெண்டாவது ப்ரோஆக்டிவ் பீப்புள். ஃபஸ்ட்டு ரியாக்டிவ் பீப்புள். இப்போ நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, அதில் ஃபெயில் ஆகிடுவீங்க. எனக்குன்னா லக்கே இல்லை, லக் இருக்கவங்க மட்டும்தான் ஜெயிப்பாங்க, நானும் சக்ஸஸ் ஆக மாட்டேன், ஏன்னா எனக்கு பேக்கப் சப்போர்ட் இல்லை, உங்கள் வீட்டில் போய் மட்டும் தான் ஜெயிப்பேன், இன்னும் ஜெயிக்க மாட்டேன். இப்படி ஒரு விஷயத்துக்காக அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதே ப்ரோஆக்டிவ் பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா, இது என்னோடய லைஃபு, இந்த லைஃப்பில் எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, இந்த தடவை தோத்துட்டுனா அடுத்த தடவை ஜெயிப்பேன், செஞ்ச தடவை திரும்ப செய்யாமல் இருப்பேன், பிஸ்னஸ் ஃபெயிலியராக ஜெயிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப் எடுப்பேன். எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு யோசிக்காமல் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஹை லெவல் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு ஹை லெவல் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். ஸோ ஃபாலோ த. ரெண்டாவது, பிகின் வித் த இன் மைண்ட். இப்போ நீங்கள் இறந்துட்டீங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிறப்ப நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தேன், நான் ஒரு நல்ல அப்பாவாக இருந்தேன், நான் ஒரு நல்ல மென்டராக இருந்தேன், இப்படி இருந்தீங்களான்னு இப்போ உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். நான் இப்படி ஆவேன் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கே ஆக்ஷன் எடுங்க. இன்றைக்கி ஆக்ஷன் எடுக்காத மட்டும்தான் நாளைக்கு உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். மூணாவது, புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, அது என்னென்னா உங்கள் லைஃப்பில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறணும், நான் ஒரு ரைட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இப்படி சொல்ல மாட்டீங்க, நான் சைக்கிள் ஓட்டணும், தேட்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நாம் சக்ஸஸ் ஆகணும்னு நினைப்போம், ஆனால் அதுக்கான எஃபர்ட் போட மாட்டோம். ரைட்டர் ஆகணும்னு நினைப்போம், ஆனால் ஒரு பேப்பர் கூட எழுத மாட்டோம். ஸோ நாம் செய்யணும்னு நினச்ச வேலையை தள்ளி போடாமல் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூ கேன் ப்ரோக்ராஸ்டினேட் டுடே, நெவர் அச்சீவ் யுவர் கோல். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்றைக்குமே நாளைக்குன்னு ஒரு வேலையை தள்ளி போட மாட்டாங்க, அதனால தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நாலாவது, திங்க் வின் டு வின். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு காம்படிட்டர் இருப்பாங்க. உங்கள்கிட்ட வர பீப்புள்கிட்ட அந்த கடைக்கு போகாதீங்க, அங்கே ப்ராடக்ட் சரியில்லை இப்படி சொல்கிற பதிலாக நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆளுக்கு பாதியாக ஒரு நல்ல பாசிட்டிவ் மைண்டோட அந்த கடைக்கு போய் பாருங்கள், அங்கே நல்லா இருக்குது, அந்த 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 கடையில் நல்லா பிஸ்னஸ் இருக்குது, அந்த கடையில் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த கடையில் நல்லா ப்ராடக்ட் இருக்குது, இப்படி 2 பேரும் மாற்றி ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ 2 பேருக்குமே எந்த விதமான லாஸும் வராமல் உங்கள் பிஸ்னஸ்லாம் க்ரோ ஆகலாம். இதுக்கு பேர் தான் திங்க் வின் டு வின். ஃபிஃப்த்து, சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டாண்ட். 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க, அதில் ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபீலிங்ஸ், அவங்க சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லாதீங்க. பீப்புள்ஸாக ஆனாமல் ஒரு காஸ் அண்ட் எஃபெக்டில் தான் இருக்கும். நம்மளுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் தான் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அந்த கான்செப்ட் படி அவங்க சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சிக்ஸ்த்து, சினர்ஜி. சினர்ஜி அப்படின்னா ஒரு டீமாக சேர்ந்து வேலை செய்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பஸ்ஸில் ஒருத்தர் 5 சாக்லேட் 30 ரூபா அப்படின்னு விற்றுட்டு போகிறாரு, அதுக்கு பின்னாடி இன்னொருத்தர் 7 சாக்லேட் 30 ரூபான்னு விற்றுட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் யார்கிட்ட வாங்குவீங்க? அந்த 7 சாக்லேட் இருக்க மட்டும் தானே வாங்குவீங்க. ஆனால் இதில் ஒரு டெஸ்ட்டு என்னென்னா, அவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி, யார் விற்றாலும் ஒரே வீட்டுக்கு தான் சம்பாதிச்சிருப்பாங்க. ஸோ நாம் செய்கிற வேலையை இப்படி ஒரு டீமாக சேர்ந்து செஞ்சோம்னா ஒரு ஹை லெவல் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நம்மளாலையும் மாற முடியும். 7th, ஷார்பன் த ஷா. இந்த 7 பாயிண்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா அது இதுதான். ஸோ கவனமாக கவனிங்க. ஒரு வேலையை முடிக்க உங்களுக்கு 6 மணி நேரம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த வேலை ஒரு மரத்தை இருக்கிறதா இருக்கட்டும், அந்த கோடாரியை 2 மணி நேரம் ஷார்ப் பண்ணால் போதும், அந்த மரத்தை 1 மணி நேரத்தில் அறுத்து முடிச்சிடலாம். இதே கான்செப்ட் தான் நம்ம லைஃப்லேயும் சரி.
நம்ம பிஸ்னஸ்லேயும் சரி. லேர்ன் பண்ணிகிட்டே யூஸ் பண்ணோம்னா 1 வருஷத்தில் அடையிற கோலை நம்மளால் வெறும் 6 மாதத்தில் அடைஞ்சிட முடியும். ஹை சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஹேபிட்னா அது இதுதான். நம்ம ஓவர் நைட் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது இந்த கான்செப்ட் படி தான். ஒரு சக்ஸஸ்க்காக 10 வருஷம் ப்ராசஸ் அண்ட் ப்ராக்ரஸில் இருக்கிறனால தான் அந்த ஒரு நாள் நம்மளுக்கு ஹை சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக தெரியுறாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் ஒரு ஹை லெவல் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணிக்கிறதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் மிஸ்டேக் சொன்னீங்கன்னா என்னால் அதை சரி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மிஸ்டேக் இன்னொரு டைம் செய்யாமல் இருப்பேன். எனக்கு என்னென்னா இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கெலாம் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு நான் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு சின்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவேன் உங்கள் லைஃப்க்காக. ஸோ மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 விஷயம் எனக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்லோட் ஆன அந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.